வர வர மலையாள படம் கூட தெலுங்கு படம் தமிழ் சினிமா மாதிரி இந்த ஸ்டார் செட்டிங் கேஸ்டிங்கை வச்சு ஏமாத்துறாங்க, ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாட்டி அப்படின்னா மலையாள படம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ அதிரடி நம்ம பெசில் ஜோசப், டொவினோ தாமஸ், வினீத் ஸ்ரீனிவாசன் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் கோர் பிளாட் என்னன்றது போயிடுறேன். ஒரு காலேஜில் ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட் நடக்கிறப்ப ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த ஆக்சிடென்ட்ல 3 பேர் போயிடுறாங்க, 3 பேர் போயிடுது. ஸோ அதனால அந்த ஃபெஸ்ட் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. நம்ம ஹீரோ வந்ததுக்கப்புறம் அந்த ஃபெஸ்ட்டை கண்டினியூ பண்ண நினைக்கிறார். ஏன்னா ஒரு ரீசன், அந்த ஃபெஸ்ட்டில் அந்த ஆக்சிடென்ட் அப்போ அவங்க அண்ணன் தான் அதுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு, அவரும் பழைய மாதிரி கூட்டு வரணும். அதே மாதிரி நம்ம ஹீரோயினை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும். அந்த 2 காரணத்துக்காக அந்த ஃபெஸ்ட் நடக்கும்னு நினைக்கிறாரு. தொடர்ந்து முயற்சி பண்ணாரு, ஒரு வழியாக அந்த ஃபெஸ்ட் நடக்குது. பட் அதே நேரத்தில் டொவினோ தாமஸ் அவங்க கோவிலில் ஒரு ஈவெண்ட் நடத்துறாரு. அந்த ஈவெண்ட்டும் இந்த ஃபெஸ்ட்டும் ஒரே நேரத்தில் கிளாஷ் ஆகிற மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் 2 பேருக்கு முட்டிக்குது. கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்கன்றதான் கதை. ஸோ எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்ஃபார்மன்ஸ் விஜிலோட எப்பவும் போல அவரோட கியூட்டான பர்ஃபார்மன்ஸ். அதுக்கடுத்து டொவினோ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த மாதிரி ஹீரோ வில்லன் மாதிரி தான் பண்ணியிருப்பார். அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. வினீத் ஸ்ரீனிவாசனோட பர்ஃபார்மன்ஸுமே ஒரு கேமியோ பண்ணியிருந்தார், எக்ஸ்டெண்டாக நல்லா இருந்தது. அதை தாண்டி மற்றவங்க ஹீரோயின்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது இந்த படம் வந்து சினிமாட்டோகிராஃபி பார்க்குறப்போ விஷுவலி கலர்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி காலேஜ்குள்ளே நம்மளே கூட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. படம் முடிகிற வரைக்கும் நம்மளுக்குமே அந்த காலேஜ்குள்ளே இருந்த ஒரு ஃபீல் கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி தான். அதே மாதிரி இந்த படத்தோட முதல் பாதி ஃபர்ஸ்ட் ஆஃப் த்ராலி எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஜாலியாக வைபாக இருந்ததுன்னு சொன்னோம். படம் அந்த இன்ட்ரோலாம் பயங்கர பேங்காக இருந்தது. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சார் எனக்கு இந்த படத்தில் இன்னும் பெட்டராக பண்ணிருக்கலான்றது செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி மாற்றிருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்குலாம் பெரிய கான்செப்ட் இல்லை, ஒரு ஈவெண்ட் நடத்துதா நடக்கலையா அப்படின்றது தான். ஸோ அந்த ஈவெண்ட்டை வந்து நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கொண்டு போனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ எனக்கு இந்த படத்தில் ஒரு 2 hours 10 minutes அந்த படம் முடிச்சிருந்தா மேபி இந்த படம் நல்லா கிறிஸ்பாக ஷார்ட்டாக இன்னும் நிறைய சீனை கட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். அந்த படம் பார்க்குறப்போ நம்மளுக்கு என்ஜாயபிளாக இருந்திருக்கும். பட் அதை தாண்டி கொஞ்சம் கொண்டு போகும்போது கொஞ்சம் சீரியல் டைப்பாக ரொம்ப நேரம் எழுத்துட்டு போனது எனக்கு பிடிக்கல. அது இன்னும் பெட்டராக பண்ணிருக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்ட் ஈவெண்ட் கலர்ஃபுல்னு வரும்போது மியூசிக் ரொம்ப பெரிய பங்காற்றணும். பட் இந்த படத்தில் எனக்கு பெருசாக மியூசிக் ஈடுபடவே இல்லை. முக்கியமாக பாடல்கள் பெருசாக எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அதே மாதிரி பின்னணி இசையுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய குறைபாடு தான். சத்தம் தான் இருந்தது ஒழிய அந்த இதுலையுமே வந்துட்டு இசையாவே எனக்கு தோணலை. இதுவுமே எனக்கு பெரிய குறை தான். அதே மாதிரி டொவினோட கேரக்டர் முதல் பாதி காட்டும்போது பிரமாண்டமாக காட்டு, 2வது பாதி ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு சின்ன குழந்தைத்தனமாக காட்டின எதுவும் எனக்கு பிடிக்கல. டொவினோ தவிர வேறு யாராவது பண்ணி தான் மேபி அந்த படம் அந்த கேரக்டர் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ ஓவராலாக எனக்கு அதிரடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு தரமான ஒரு என்டர்டைனிங் படமாக கொடுத்துட்டு, 2வது கிட்டத்தட்ட சீரியல் மாதிரி கொண்டு போய் டூர் கிளைமேக்ஸ் வரும்போது மறுபடியும் முதல் பாதியோட ஃபீல் வந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு 1 hour அவங்களை ரொம்ப சோதிக்கிறதுனால அந்த எனர்ஜெட்டிக்காக இருந்தது, எக்ஸாஸ்டான ஃபீல் தான் வந்தது. ஸோ எனக்கு பெருசாக எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் நம்ம டிசப்பாயின்மெண்ட் தான் தோணுச்சு. ஸோ எனக்கு அதிரடி வந்து 100க்கு வந்து 60 கொடுப்பேன். உங்களுக்கு இவங்க 3 பேர் ஒரே ஃபிலிமில் பார்க்கணும், பெசில், டொவினோ அண்ட் தென் வினீத் 3 பேர் ஒரே ஃபிலிமில் பார்க்கணும் நினச்சுனா போக. மற்றபடி இதில் புதுசாக எதுவும் கிடையாது. ஒரு நார்மல் ஒரு யூஸ்வலான ஆவரேஜ்க்கும் பிலோவான படம் தான். ஸோ அவ்வளோ மக்களே உங்களுக்கு தொடர்ந்து சினிமா சம்பந்த விஷயங்கள் பொலிட்டிக்கல் சம்பந்தம் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீ நெக்ஸ்ட் டைம் செக் ஆகுங்க.